காலபுருஷ தத்துவத்துல கடைசி ராசியாக வலம் வரக்கூடிய மீன ராசிக்கு வணக்கங்க. பார்க்குறவங்களுக்கு இவங்க எல்லாம் ஒரு ஆளான இருந்தாலும் இவங்களை பத்தி முழுசா தெரிஞ்சவங்களுக்கு கூட தெரியும் இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்னு. நம்பிக்கையோட முன்னேறினா சாதிச்சு காட்டிடலாம் அப்படின்னு நினைச்சு செயல்படக்கூடியவங்க. கஷ்டத்தையும் சரி நஷ்டத்தையும் சரி வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இறை நம்பிக்கை அதிகமாக கொண்டவங்க. அதே வேளையில அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்க மாட்டாங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லார்கிட்டையுமே சமமாக பழகக்கூடிய குணம் கொண்டவங்க. அதே போல வியாபார தந்திரம் மிக்கவங்க. இவங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அதுல வெற்றி அடையாம ஓய மாட்டாங்க. அதே போல இவங்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி என்ன நேரமா இருந்தாலும் சரி நேரம் காலம் பார்க்காம மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் கொண்டவங்க இவங்க தான். இது மட்டும் இல்லைங்க, அடுக்கடுக்கா தோல்வியே வந்தாலும் சரி அஞ்சாம நின்று அதிரடியா செயல்பட்டு வெற்றி இலக்கை எட்டும் வேங்கைகளாக வலம் வரக்கூடியவங்க. தளராத தன்னம்பிக்கையும் தடை கற்களை படிக்கட்டுகளாக மாற்றி பயணம் செய்யறதும் இந்த மீன ராசி தான். ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருப்பாங்க. இவங்களால எல்லாம் முடியாதுங்கிற அளவுக்கு மற்றவங்க நினைக்கக்கூடிய அந்த சமயத்துல தான் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலிர்க்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் பெருசா வந்து நிற்கும். இப்படிப்பட்ட சிறந்த செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரர்களாக வலம் வரக்கூடிய மீன ராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க. 500 ஆண்டுகளுக்கு பிறகு வீடு தேடி வரக்கூடிய நபரால நவ பஞ்ச யோகம் மீன ராசிக்கு உங்களுடைய கை கோர்க்கும். அந்த நபர் இவரால உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்றமாய் இருக்க போகுதுங்க. 500 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தவங்க தேடி வராங்கனாக்க அவங்க யாரா இருக்க போறாங்க? எனக்கே வயசு வந்து இவ்வளவுதான். மனுஷனுக்கு வயசே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்சிமம் 60 தாண்டதே கஷ்டம். எனக்கு என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்க, கரெக்டுங்களா? அப்படி யார் என்ன தேடி வரப்போறாங்க? நான் அந்த நபரை வந்து 500 வருஷம் ஆகலைன்னு நான் சொல்லலைங்க. அந்த யோகம் உருவாகி 500 ஆண்டுகள் ஆகுது. 500 வருஷத்துக்கு முன்னாடி உருவான இந்த யோகம் திரும்ப இப்பதான் உருவாகி இருக்கு. இந்த யோகத்துடைய ஆண்டுகளைத்தான் நான் சொல்றேங்க. ஸோ இந்த யோகத்தினால தான் ஒரு நபர் வந்து உங்க கூட கை கோர்க்க போறாருன்னு சொல்றேன். யாருன்னா ராகு குரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு யோகத்தை உருவாக்கி அந்த யோகம் தான் உங்களோட கை கோர்க்க போகுது. புரியுதுங்களா? சிம்பிளா சொல்லணும்னாக்க குரு வந்து உங்க கூட கை கோர்க்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை. குரு உங்க கூட கை கோர்த்தா எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் விளையுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்ப தெளிவான விளக்கத்துக்கு போகலாமா? 500 ஆண்டுகளுக்கு பிறகு ராகு மற்றும் குரு இவங்க உருவாக்கும் இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது மீன ராசிக்கு அதிர்ஷ்டத்துடைய கதவை திறக்க போகுது. வேத ஜோதிடப்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை மாற்றும். அந்த நேரத்துல சுபயோகம் உருவாகும். சில நேரங்கள்ல ராஜயோகம் உருவாகும். அது மனிதர்களுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆமா, அதனால என்ன இப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன யோகம், இதனால எனக்கு என்ன நல்லது நடக்க போகுது டக்குன்னு சொல்லு பார்க்கலாம். சொல்றேங்க, பொறுமையா இருங்க. இந்த யோகம்ங்கிறது நிழல் கிரகமான ராகு பகவான் 2025ஆம் ஆண்டுல மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கும்ப ராசிக்கு போறாருங்க. ஸோ கும்ப ராசியில ராகு பகவான் நுழைஞ்ச பின்னாடி நீ உன் இடத்த மாத்திட்டியா, நானும் என்னுடைய இடத்த மாத்திக்கிறேன்னு குரு பகவான் என்ன பண்றாருன்னா மிதுன ராசிக்குள்ள நுழையிறார். அதாவது ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் போகக்கூடிய இடம்ங்கிறது சனி பகவானுடைய வீடு. குருவை பொறுத்த வரைக்கும் போகக்கூடிய இடம் புதன் பகவானுடைய வீடு. ஸோ 2 பேரும் அவங்களுடைய நிலையை பொறுத்து நவ பஞ்ச ராஜயோகத்தை உருவாக்குறாங்க. இது வந்து சாதாரணமா 100 வருஷமோ 200 வருஷமோ இப்ப உருவானது கிடையாதுங்க. இது வந்து 500 வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரு யோகம் உருவாகுச்சு. இது திரும்பவும் உருவாகி இருக்கு. இந்த யோகத்தினுடைய பலன் காரணமாக தான் ஒரு நபர் வந்து உங்களை கை கோர்க்கிறாரே தவிர்த்து இந்த யோகத்துக்கு தான் 500 வருஷம். ஓகேங்களா? அதே போல இந்த ராஜ யோகத்துடைய தாக்கம்ங்கிறது எல்லா ராசிகளுக்கும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில மீனமும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய முதன்மை ராசியாக வலம் வராங்க. இதன் காரணமா தொழில் பண்றீங்களா, நல்ல வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். நிதி நிலையில நல்ல உயர்வை பார்ப்பீங்க. பணத்துக்காக பல பேர் உங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க, அசிங்கப்படுத்தி இருப்பாங்க, அவமானப்படுத்தி இருப்பாங்க. அவங்க மூஞ்சியெல்லாம் கரிய பூசக்கூடிய அளவுக்கு நிதி நிலை சிறப்பா இருக்கும். இதோ
அதோட இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது திடீர் நிதி நன்மைகளை அளிக்க போகுது. முதல்ல நவ அப்படின்னா என்னங்க? 9 நவகிரகங்களால ஏதாவது உங்களுக்கு தோஷங்கள் இருக்கு, பாதிப்புகள் இருக்கு, தடைகள் இருக்கு, தாமதங்கள் இருக்கு. என்னவாக இருந்தாலும் அது முழுவதுமே சரியாக கூடிய வகையில தான் இந்த நவ பஞ்ச யோகம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அது என்ன கெட்டது செஞ்சதோ, அதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு இருந்துச்சோ அது எல்லாமே நன்மையாக மாறும். புரியுதுங்களா? அதே மாதிரி புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. வேலை பார்க்குறீங்களா? தனியார் துறையோ அரசாங்க துறையோ, ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு கிடைச்சே ஆகுங்க. இதுதான் விதின்னு கூட வச்சுக்கோங்களேன். அம்மா வேலை இருக்கவங்களுக்கு ஓகே, நான்லாம் கூலி வேலை பார்க்குறேன், எனக்கு என்ன நிலைமை? இப்போ மனுஷனாக பிறந்த எல்லாருமே ஒரு யோசனை வச்சிருப்போம். நம்ம மட்டும் கொஞ்சம் கையில் காசு இருந்தா, நமக்கு மட்டும் ஒரு மாதிரி இந்த நிலை கிடைச்சிருந்தா இப்படி யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி மீன ராசியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய நிலையில உயர்வு ஏற்படும். புரியுதுங்களா? அதே போல குடும்பத்தில் இருக்கவங்களுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவாக இருக்க போகுது. இத்தனை நாளாக சதா நேரமாக சண்டை சச்சரவு, ஆளுக்கு ஒரு பக்கம் முறுக்கிட்டு போகிறது, ஏதாவது நல்லது கிட்ட பேசலான்னா ஒரு ஒற்றுமை கிடையாது. ஆனால் இனி உறவுகள் ஒற்றுமையாக இருக்கும். வீட்டின் சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நிதிநிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். சிலரெல்லாம் புதுசாக சொத்து வாங்குவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. வசதிகள்ங்கிறது பல மடங்கு பெருக போகுது. வியாபாரிகளுக்கு திடீர் லாபம் கிடைக்கும். இப்பெல்லாம் தொழில் பண்ணா என்ன லாபம் கிடைக்குது? பார்த்து பார்த்து பண்ணாலே 10 பைசா கிடைக்க மாட்டேங்குது. ஆனா மீன ராசிக்கு இந்த நவ பஞ்ச யோகம்ங்கிறது திடீர் லாபத்தை கொடுக்கும். நீங்களே எதிர்பார்க்காத வகைதான் திடீர் லாபம். புரியுதுங்களா? அதே மாதிரி அரசு தொடர்பான வேலைகள்ல வெற்றி கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பல வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா கை கிடைக்கிற மாதிரி இருக்கு, ஆனா தட்டி போகுது. இப்ப முயற்சி பண்ணுங்க, கட்டாயம் அரசாங்க உத்தியோகத்துல இந்த வருஷத்துல அமர்ந்துருவீங்க. ஆல்ரெடி நான் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கேன், இதுக்கு மேல ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும்னு எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேமா, தாராளமா படிங்க, எழுதுங்க. கட்டாயம் எதிர்பார்த்த மாதிரி உயர்வை இந்த நவ பஞ்ச யோகம் ஏற்படுத்தும். அதே போல சமுதாயத்துல கௌரவம் அதிகரிக்கும். ஒட்டுமொத்தமா இந்த நவ பஞ்ச யோகம்ங்கிறது மீனராசியுடைய வாழ்க்கையில தூங்கி கொண்டிருந்த அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க வைக்க போகுது. அதே போல ராகு குரு இவங்க 2 பேரும் மாணவர்களுக்கு தேர்வுகளை நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றியை கொடுக்குறாங்க. நிதி நிலையில நல்ல உயர்வு இல்லைங்களா? நீங்க எல்லாம் இந்த நேரத்துல பிரபலமாக போறீங்க, விஐபிகளாக வலம் வர போறீங்க. வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். படிப்புக்காக போறேன், தொழிலுக்காக போறேன், இல்ல சும்மா உற்சாகத்துக்காக போயிட்டு வரேன், சுற்றுலா போறேன் அப்படின்னா கூட சரி, வெளிநாடு தொடர்பான என்ன காரியங்களாக இருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். பயணங்கள் கூட உங்களுக்கு பண உதவி கொடுக்குங்க. அதே போல ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகும். மன அமைதிக்கும் சரி, மகிழ்ச்சிக்கும் சரி ஒரு குறையும் இருக்காது. இன்னும் ஒரு படி மேல சொல்லட்டுமா, உங்க வாழ்க்கையே செழிப்பா இருக்க போகுது. வேலையில, வணிகத்துல, பதவிகள் எல்லாத்துலயுமே உயர்வு. எனக்கெல்லாம் வேலையே இல்லை, நான் படிச்ச படிப்புக்கான வேலையை பார்த்துட்டு இல்லமா, ஏதோ வேலை கிடைச்சிருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன், வேலை தேடி தேடி அழுத்து போச்சு, இப்ப கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன், நல்ல வேலை கிடைக்கும், தகுதிக்கேற்ற நல்ல சம்பளத்தோட. அதே மாதிரி வேலை பார்த்து பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்குமா, இனி ஒருத்தர் கீழே கை கட்டி வேலை பார்க்க முடியாது, தொழில் பண்ணுங்க, ரொம்ப நாளா எண்ணம் வச்சுட்டு இருக்கீங்க, அது எல்லாமே பழித்தமாகுங்க. அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா கட்டாயம் அதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தா கூட அதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதுக்கான சாதகமான நேரம். அதே போல ஆன்லைன் தொழில் பண்ணிட்டு இருக்கேன், குறிப்பா ஆன்லைன் வர்த்தகம், பங்கு வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கேன், பழைய முதலீடுகள்ல இருந்து கூட இப்ப லாபம் கிடைக்கும். அதே மாதிரி வேலை தொடர்பா குறுகிய தூர பயணமோ நீண்ட தூர பயணமோ போவீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்களை தரக்கூடிய வகையில் அமையும். எனது பயணம் பண்றதுக்கு காசு வருமா? நேரம் காலம் உங்களுக்கு சாதகமா இருந்தா தொட்டது எல்லாமே பொன்னாக மாறுங்க. அப்புறம் பயணங்கள் பணம் வராதா? இன்னும் ஒரு சில விஷயங்கள்ல தெளிவா பார்க்கலாமா? குரு ராகு இவங்க 2 பேரும் சேர்த்துக்கிட்டு இப்ப குரு பகவான் முழு
சுபர கிரகம், தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா ராகு பகவானுடைய குணம் என்னன்னா தனியா குணம் கிடையாது. யார் கூட சேர்றாரோ அவங்களுடைய குணத்தை எடுத்துதான் செயல்படுவார். இதுதான் அவரு. சோ இந்த பாம்பு கிரகம் உண்மையாவே நமக்கு நல்லது பண்ணுமா? டவுட்ல இருக்குல்ல, பண்ணுவாருங்க. ஏன்னா குரு பகவான் என்ன பண்ணுவாரு, நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்சவர். அவர் கூட இவர் சேரப்ப குரு பகவான் உங்களுக்கு பணம் கொடுக்க நினைச்சா கூட ராகு பகவான் கணக்கு வழக்கு பார்க்காம ஒரு 0 போடுவாருங்க. பல 0வா போட்டு பல மடங்கு லாபத்தை, நிதி ஆதாயத்தை, உயர்த்தி கொடுப்பார். எப்படின்னாங்க, ஒரு குரு வந்து 1000 ரூபாய் கொடுக்க நினைச்சாலும் இந்த ராகு பகவான் அந்த 10,000மாவோ 1,00,000மாவோ மாத்தி விட்டுருவாருங்க. அதிர்ஷ்டத்தை குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க நினைத்தார், ராகு பகவான் கொட்டி கொட்டி கொடுக்க நினைப்பார். புரியுதுங்களா? அப்ப எந்த அளவுக்கு நமக்கு இந்த நவ பஞ்ச யோகம் பலன் கொடுக்குங்கிறத உணர முடியுதா? இதோட இவங்களால பணப்புழக்கம் அதிகரிக்கும், பழைய கடன் பாக்கி வசூலாகும், தந்தையார் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மன கசப்புகள் நீங்கி பாசம் கூடும், பிள்ளைகளுடைய பிடிவாதம் தளரும், உங்க பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க, மகனுக்கோ மகளுக்கோ உயர் கல்வியில நீங்க எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்திலேயே படிக்க வைப்பீங்க. அதே போல மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வசதிக்கும் அந்தஸ்துக்கும் தகுந்த வரன் அமையும். உறவுக்காரர்கள் நண்பர்கள் எல்லாம் உங்ககிட்ட தேடி வந்து உதவி கேட்டு நிப்பாங்க, தொந்தரவே பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா முன்னொரு காலத்துல ஒதுக்கிட்டு போயிருப்பாங்க. அதே போல காரிய தடைகள் விலகுது, பிரபலங்களால பாராட்டப்படுவீங்க, மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, சொத்து பிரச்சனைகள்ல சுமூகமான முடிவு கிடைக்கும், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பரபரப்பா காணப்பட போறீங்க, மேலிடத்தை அனுசரிச்சு நடந்துப்பீங்க, வண்டி வாகனத்தை இயக்கிறப்போ செல்போன் பேசக்கூடாது. ஓகேங்களா? அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி முன் கோபத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அரசு விஷயங்கள்ல அலட்சியம் காட்டக்கூடாது. பிரச்சனை எதுவாக இருக்கட்டும் பேசியே தீர்த்தரலாம். அதே போல செலவுகள் அப்படிங்கிறது வீடு வாகன பராமரிப்புக்கும் கொஞ்சம் செலவு வரும். இதை தாண்டி இந்த நவ பஞ்ச யோகம் வேற எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு தராது. அடுத்தடுத்து அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்கும். குருவை பொறுத்த வரைக்கும் பிள்ளை பாக்கியம் கொடுப்பார், பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும், சொந்த ஊர்ல மதிக்கப்படுவீங்க, பிள்ளைகளால அந்தஸ்து ஒரு படி உயரும், வேலை கிடைக்கும், பிரபலங்களால ஆதாயம் இருக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், புதுசா ஆடை ஆபரணம் வண்டி வாகனம் சொத்து சேரும், வீடு மாறுவீங்க, தந்தை வழியில நிம்மதி இருக்கும், பணம் பல வழிகள்ல வந்துகிட்டே இருக்கும், உடன்பிறப்புகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது. குறிப்பா சொத்து தாங்க. இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல இல்ல அங்காளி பங்காளி பிரச்சனையா எல்லாமே தீரப்போகுதுங்க. உங்களுக்கு சாதகமா அந்த சொத்துக்கள் கைக்கு வரப்போகுது. பழைய நண்பர்களால ஆதாயம் உண்டு, ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகுது. குறிப்பா வியாபாரிகள், சொந்தமா தொழில் செய்யறவங்க, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மத்தவங்க சொல்றத கேட்கவே கூடாது. வருங்காலத்துல சந்தை நிலவரம் என்னங்கிறத நீங்க கவனத்துல கொண்டுதான் புதிய முதலீடுகளை செய்யணும். அதே போல தேங்கி கிடந்த சரக்குகளை வித்து தீர்த்துருவீங்க. உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட கராரா நடந்துக்காங்க, கொஞ்சம் கனிவா பேச பழகுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும், கூட்டு தொழில் இருந்த பிரச்சனைகள் விலகுது. ஸ்டேஷனரி, ஹோட்டல், விடுதி, கமிஷன் இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கு எல்லாம் லாபம் பல மடங்கு கூடும். ஸோ வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கு, லாபத்துக்கு குறைவே இல்லைங்க. உத்தியோக பணிகள்ல இருக்கவங்களுக்கு மேல் அதிகாரிகள் கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம். உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்கிறாங்க, அதை வந்து கண்ணும் கருத்துமா செஞ்சிருங்க. மேல் அதிகாரிகள் கிட்ட உங்ககிட்ட தலை வணங்குவாங்க. இதெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, சக ஊழியர்கள் உங்களை மட்டம் தட்டி பேச ட்ரை பண்ணுவாங்க, பேசுவாங்க. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம உஷாரா பழகுங்க. சிலர் வந்து எதிர்பாராத இடத்திற்கு மாற்றப்படுவீங்க. சிலருக்கு வந்து அடிப்படை உரிமை வேண்டி நீதிமன்றம் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணணும், கவனமா இருந்துட்டா போதும். இதெல்லாம் அழகா சமாளிச்சிடலாம், தவிர்த்தரலாம். வேலை சுமை குறையும். கணினி துறையில இருக்கவங்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும். அடிக்கடி லீவ் போடுறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதே போல கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்திட்டா இனி உங்களுடைய கொடி உச்சத்துல தான் இருக்கும். ஒட்டுமொத்தமா இந்த குருவும் ராகுவும் சேர்ந்து மீன ராசியுடைய மன குழப்பங்கள் தோல்விகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமா மாத்தி விட்டுறாங்க. ஒருத்தன் வந்து அடிக்கடி வரான், அவனே உங்களை கும்பிட்டா எப்படி இருக்கும்? ஒருத்தன் வந்து உங்களை கெடுக்க வரான், அவன் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவி செஞ்சா எப்படி இருக்கும்? இப்படிதான் இந்த ராகுவும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு என்னெல்லாம் கெட்டது இருக்கோ அதை சரி செய்யறாங்க. கெட்டது எல்லாமே உங்க கைக்கு வரப்போகுதுங்க.
அது வந்து உங்களுக்கு நல்ல வகையில் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. கெட்டது எல்லாமே நல்ல வகையை வரும், கெட்டதாக வரும், ஆனால் வந்து உங்களுக்கு நல்ல வகையில் மாறிடுங்க. இன்னும் சொல்ல போனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க, நல்ல மதிப்பு பெறுவீங்க, பணவரவு திருப்திகரமாக இருக்குது, மனசில் இருந்த டென்ஷன் சோர்வு எல்லாமே விலகுது, புதிய நட்பு கிடைக்கும், அவங்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டு, தொழில் வியாபாரம் தொடர்பான தடைகள் எல்லாமே நீங்குது, சாதுரியமான பேச்சுக்களால் வியாபாரம் விருத்தியாகும், அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும், உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அடுத்ததாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனை கூட இப்போ சரியாகுதுங்க. கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மைகள் பல மடங்கு கிடைக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க, உறவுக்காரருடைய வருகை இருக்கும், பெண்களுக்கு எடுத்த காரியங்களை எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடிச்சுப்பீங்க, பண வரவு நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். குறிப்பாக நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறணும்னா உங்களுடைய சாதுரியமான பேச்சு அதுக்கு உதவி செய்யும். அடுத்த மாணவர்களுக்கு பாடங்களை நல்லா படித்து மற்றவங்க பாராட்டக்கூடிய வகையில் மதிப்புக்கு உள்ளாவீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே மீனராசியில் ஒவ்வொரு நட்சத்திரம் திறமையான செயல்பாடுகள்ல வெற்றி அடைய போறீங்க. இது எல்லாத்துக்கும் மேல மீன ராசிக்கு ரொம்ப நாள் கனவு என்ன தெரியுமா? சொந்த வீடு கட்டணும். அந்த கனவு நனவாக போகுது. தங்கம், நிலம், பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனா மே மாதம் 18ஆம் தேதி தான் கிடையாதுங்க, மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எப்படின்னு கேட்குறீங்களா? குரு சுபத்துவம் முழுமையா பொருந்திய கிரகம். இவர் வந்து மே 17ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரவு 10:30 மணிக்குங்க 2025 மே மாதம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அங்க இருக்கக்கூடிய குருவின் பார்வைங்கிறது துலாம், தனுஷு, கும்பம் ராசிகள் மீது விழுது. குரு பார்க்கக்கூடிய நன்மை அந்த வகையில மீன ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சிங்கிறது வாழ்க்கையை இனிதான் ஆரம்பிக்க போகுதுங்கிற அளவுக்கு உன்னதமான பலன்கள் உங்களை வந்து சேரப்போகுது. அதாவது ராசி லக்னத்துல 4 கிரகங்களுடைய சேர்க்கை உண்டாகி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே சரியாகும். நிலம், சொந்த வீடு யோகம், குரு பெயர்ச்சியிலால மீன ராசிக்கு வீடு கட்டக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டாகுது. உயர்கல்வியில அற்புதம் உண்டாகுது. சுகஸ்தானத்துல குரு அமர்வதனால வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, வங்கி தொடர்பான விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி அடைவீங்க. கறவை மாடு வாங்குறது, நிலத்துல முதலீடு செய்யறது, விவசாய நிலம் வாங்குறது இது போன்ற யோகம் உண்டாகுது. அதே போல நீங்க வாங்கக்கூடிய இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் டவர் இந்த மாதிரி இருக்கும். கோயில், பள்ளிக்கூடம், கல்வி நிறுவனங்கள் அருகில் இருக்கும். நல்ல தண்ணீர் நிறைய கிடைக்கும். நீங்க வாங்கும் அனைத்து சொத்துகளுமே நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும். நிலம் மேலும் மேலும் வளரும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அதுக்கான யோகம் இருக்கு. அதே போல மீன ராசியை சேர்ந்த சின்ன பிள்ளைகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா, குழந்தைகளா இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சிறப்பான காலகட்டம். அதே போல மீன ராசியை சேர்ந்த பெற்றோர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா குழந்தைகளுடைய ஒழுக்கத்தை வந்து கவனமா பார்த்துக்கோங்க. அதை மட்டும் கண்காணிச்சுக்கிட்டே அவங்கள தட்டி கொடுத்து பார்த்துக்கோங்க, அது நல்லது. அடுத்த மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக படிப்பீங்க, விரும்பிய கோர்ஸ்ல இடம் கிடைக்கும். நெஞ்சு, மார்பு பகுதியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே போல வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குங்க. சேமிப்பு 10 பைசா கூட இல்லைன்னு புலம்புனவங்க எல்லாம் இப்போ பல மடங்கு வங்கிகள்ல பணத்தை சேமிக்க போறீங்க. தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் அபரிவிதமான முன்னேற்றம் இருக்கும். அதே போல அஷ்டமஸ்தானத்துல குருவின் பார்வை விழுவதனால மறைமுக பிரச்சனை, மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே இல்லாமல் போகும். மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு ராகுவுடைய அமைப்பு, இந்த நவ பஞ்ச யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை முழுமையாக கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய இடம்னா குடும்பத்தை புரிஞ்சு நடந்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மதிப்பு கொடுத்து நடந்துக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சரி, வீட்டில் இருக்கவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சரி கவனம் இருக்கணும். வீட்டில் யாரோ ஒருவருக்காவது நீங்கள் செலவு செய்ய வேண்டிய நிலை வரும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து சனி உங்களுக்கு அடுத்த ஆண்டு பிரம்மாண்ட யோகத்தை உண்டாக்குறார். இப்போ போடக்கூடிய முயற்சிகள் அடுத்த ஆண்டில் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதனால யாரையும் நம்பாதீங்க. உங்களுடைய வேலையில மட்டும் கண்ணும் கருத்துமா இருந்துக்கோங்க. திருமண யோகம் அமையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், தொழில் அமையும். என்னென்ன உங்களுக்கு தேவை இருக்கோ அதுக்கான முயற்சிகள் மட்டும் ஒரு 8 வைங்க. அந்த ராகுவும் குருவும் நீங்க ஒரு 8 வச்சா 100 8க்கு
உங்களை வந்து கொண்டு போய் விட்டுடுவாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக மீனராசி அதை பயன்படுத்துறது மட்டும் உங்களுடைய சாமர்த்தியம் இருக்குங்க. சரிம்மா, இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் எல்லாமே மீனராசிக்கு நவ பஞ்ச யோகம்ங்கிறது நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தான் ஏற்படுத்துது. இது வந்து நிரந்தரமாக இருக்கணும். இந்த யோகத்துடைய முழு பலனை நாங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு, அனுதினமும் மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை மலர்களால் மாலை அணிவித்து, குறிப்பாக காலை மாலை வேளையில் வீட்டில் நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்ய லக்ஷ்மி கடாட்சம் குடும்பத்தில் நிலைச்சு நிற்கும், சுபிக்ஷம் உண்டாகும், மங்கள காரியங்கள் நடக்கும். அடுத்து இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு, தினமும் விநாயக பெருமானுக்கு அகவல் படித்து ஸ்ரீ கணபதியை வணங்க எதிர்ப்புகள் விலகும், போட்டிகள் குறையும், எல்லாவற்றுமே நன்மைகள் உண்டாகும். அடுத்த மூன்றாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு, இதை மேக்சிமம் நமக்கு நடக்கக்கூடிய இந்த நல்லதுக்கு காரண கர்த்தா யாருங்க? குரு. ஸோ வியாழக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய நவ கிரக கோயிலுக்கு போயிட்டு அங்க வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அவருடைய பேர்ல அர்ச்சனை செய்து வர, அதே போல ராகு கால வேளையில கால பைரவருடைய பூஜையில கலந்துக்கோங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும். அதே போல மலர் பரிகாரம், சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு தாமரை மலர்களை சமர்ப்பிக்க அதிர்ஷ்டம் உண்டாகும். அடுத்ததா அதிர்ஷ்டமான திசைகள் மேற்கு வடக்கு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை மற்றும் பிரவுன் கலருங்க. அதிகமா இந்த நிறங்களை பயன்படுத்துங்க, அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 6. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் மீனராசிக்கு எல்லா வகையிலுமே இந்த நவ பஞ்ச யோகம்ங்கிறது ஒட்டுமொத்தமாக என்னப்பா உனக்கு பிரச்சனை, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையுமே சீர் செய்து இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா மீனராசிக்காரர்களுக்கு உங்கள் மனசு போலவே வாழ்க்கை நிலை அமைய போகுது. வாழ்த்துக்கள்ங்க, நல்லா இருக்க போறீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. உங்களை வேண்டா வெறுப்பா ஒதுக்கி வச்சவங்களுக்கு எல்லாம் நீங்க தான் வேணும்னு உங்க வீட்டு வாசப்படியில வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு உயர்வுக்கு போக போறீங்க. வாழ்த்துக்கள்ங்க, நன்றி, வணக்கம்.